வெல்கம் நீட் சாம்பியன்ஸ். வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் வாட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வாட்டரில் நமக்கு வந்து ஒரு மிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 12 grams ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் 108 grams ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ 92 grams வந்து எத்தனால் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு மிக்சரை கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஃபார் வாட்டர் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இதுதான். நமக்கு வந்து வாட்டர் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் எத்தனால் இதெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கான ஒரு பிக்சர் இப்படி தான் இருக்கும்ட்டு. ஸோ இதுக்கு இன்னும் ஒன் மோர் பிக்சர் கூட இருக்குது. இந்த பிக்சர்லேயும் நமக்கு வந்து வாட்டர், அசிட்டிக் ஆசிட், அந்த எத்தனால் எப்படி கொடுத்துருக்காங்க, இதோட காம்போனன்ட் எப்படி இருக்கும். ஸோ இது பிக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வாட்டரோட ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வாட்டரோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏஜ் காம்போனன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டு டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்டு. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் வாட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வாட்டருக்கு நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 12 grams வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட மாலிகுலர் வெயிட் வந்து 18 grams. இந்த 18 grams எப்படி வந்துச்சுனாக்கா, நம்ம வந்து H2வில் வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனுக்கு நமக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 1, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2. ஸோ இது வந்து ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இது 16 ப்ளஸ் 2 அதுதான் 18. இந்த 18 நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா 12 divided by 18 வருது. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம் வாட்டருக்கு. ஸோ நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து 0.67 இந்த மோல்ஸ் கிடைக்குது. இப்போ ஃபார் வாட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான நமக்கு வந்து வெயிட் வந்து 108 grams கொடுத்துட்டாங்க. நம்ம மாலிகுலர் வெயிட்டு வந்து 16 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 60 எப்படி வந்துச்சுனாக்கா, நம்ம அசிட்டிக் ஆசிட்டுக்கான ஃபார்முலா இது. அதாவது CH3COOH. இதில் கார்பனுக்கு நமக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கான 4. அதே மாதிரி இன்னொரு கார்பனுக்கு ஒரு 12, ஆக்சிஜனுக்கு 2 ஆக்சிஜன் இருக்குது. 16 + 16 32. ஸோ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 60 வருது. ஸோ அதுதான் இந்த வேல்யூ. இப்போ நம்ம வந்து மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அதை கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து கொடுத்த வெயிட் வந்து 108 டிவைடட் பை இந்த 60 இந்த வேல்யூ போட்டோம்னாக்கா நமக்கு வந்து 1.8 மோல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது எத்தனாலுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனாலுக்கு உள்ள வெயிட் வந்து 92 grams ப்ளஸ் மாலிகுலர் வெயிட் வந்து 46 grams. இந்த 46 grams எப்படி வந்துச்சுனாக்கா, நமக்கு வந்து இதுதான் எத்தனால் C2H5OH. இல்லை 2 கார்பனுக்கு வந்து 12 + 12 24, ஹைட்ரஜனுக்கு ஒரு 6 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு 6 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு ஒரு 16. ஸோ இதை டோட்டல் அடிஷன் பண்ணோம்னாக்கா 46 46. ஸோ இப்போ வந்து மோல்ஸ் ஃபார் எத்தனால் அப்போது வந்து நம்ம 92 divided by 46 போட்டோம்னாக்கா நம்ம வந்து 2 மோல்ஸ் வருது கிடைக்கிது. ஸோ இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டோட்டல் மால்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். டோட்டல் மால்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து 3 கூட்ட அடிஷன் பண்ணுவோம். ஒன்று வாட்டருக்கு ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் அண்டு எத்தனால் இதை 3 கூட்டினோம்னாக்கா 3 அடிஷன் பண்ணாக்கா 0.67 + 1.8 + 2 = 4.47 நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் டோட்டல் மோல்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டினுக்கு ஆன்சரு மோல் ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, மோல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை டோட்டல் மால்ஸ். அந்த மோல்ஸ் இதை வந்து டோட்டல் மால்ஸ் வந்து இது வந்து மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 0.67 கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் மால்ஸ் வந்து 4.47 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது அப்ராக்சிமேட்லி 0.149 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சா, இப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அப்ராக்சிமேட்லி 0.15 வந்துருச்சு. ஸோ நமக்கு கிடச்சிருக்கூடிய மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் இந்த மிக்சர் இது அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து 0.15 கிடச்சிருச்சு. இதுதான் திஸ் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நீட் கிராஷ் கோர்ஸ் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீட்டெயிலில் வந்து உங்கள் டவுட்டை கேட்கலாம், நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.